விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணம், பணம் சம்மந்தப்பட்டது கையிருப்பு பணத்த சேமிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்ப கையில வச்சு செலவாகணும் ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம். முதல்ல இந்த ஜாதக ரீதியாக இவங்க ஜாயிண்ட் அக்கவுண்ட் போட வேண்டிய யோகம் வந்தாச்சு. இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி இந்த மாரி சேமிப்பு திட்டத்தில போய்க்க வேண்டியது. இவங்க நகை, பணம் வீட்ல வைக்கிறத லாக்கர்ல வைக்கிற யோகம். ஃபர்ஸ்ட் இவங்க ஆணா இருந்தா மனைவி பேர்லயோ, பெண்ணா இருந்தா கணவன்கிட்ட பணம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் போட்டு பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது இவங்களுக்கு ப்ளஸ் அமையும். ஏன்னா குரு பகவான் 8ல் மறைகிறார். 2ஆம் இடத்த பார்க்கறனால வருகின்ற பணத்தை விரயம் ஏற்படாமல் இருக்க இவங்களுக்கு இந்த இது. இல்லைன்னா குடும்ப ரீதியா சுப பிரிவு ஏற்படும். இப்ப கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைய விட்டு பிரியற அந்த மாரி இருந்தா இன்னும் ப்ளஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உணவு தானம், அதாவது பருப்பு சம்மந்தப்பட்ட உணவு தானம் வழங்குது. இனிப்பு பொருட்களை உணவு தானமாக குடுத்துறது. மத்தவங்களுக்கு ஏழை எளிய மக்கள் கோயில்ல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு, தானமா குடுக்கிறதே சிறந்த வழிபாடா இருக்கும். இவங்களுக்கு கோயில் வழிபாடுங்கிறது தட்சிணாமூர்த்தி, அதாவது குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. தட்சிணாமூர்த்தி இருக்கிற அந்த கோயிலுக்கு சென்று, சுண்டல் மாலை அணிவித்து வழிபாடு செய்ய, இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் யோகத்த குடுத்து, செல்வ செழிப்பை குடுத்துருவாருங்கிறது மாற்று கருத்து இல்ல.